ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாஞ்சா கல்பதர்பஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை பூர்ணத்தின் ஞானம் 7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். சிறுமதி கொண்டோருக்கும் அறிவியினருக்கும் நான் தோன்றுவதே இல்லை. எனது அந்தரங்க சக்தியால் யோகமாயால் அவர்களுக்கு நான் மறைக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே பிறப்பும் முடிவும் அற்ற என்னை மயங்கிய இவ்வுலகு அறிவதில்லை. எனது யோக சக்தியால், எனது அந்தரங்க சக்தியால், அதாவது யோகமாயா, மகாமாயா, விஷ்ணுமாயா, யோகமாயா, கிருஷ்ணரை ஜீவர்கள்ட்ட இருந்து ஜீவர்கள் அறியாதபடிக்கு ஜீவர்களை மறைக்கிறது. பகவானை மறைக்கல, ஜீவர்களுக்கு மறைப்பா இருக்குது. ஜீவர்கள், அதாவது சாதாரண ஜீவாத்மாக்கள் பகவானை தெரிஞ்சுக்காம தன்னை மட்டுமே நினைக்கிற மாதிரி அப்படி வச்சிருக்கிறது அந்த பகவானுடைய யோகமாயா. அவருடைய அந்தரங்க சக்திகள்ல ஒண்ணு. அவருடைய அந்தரங்க சக்திகள் பல்வேறு சக்திகள் இருக்கு. அதுல ஒரு சக்தி ஜீவர்களை அப்புறப்படுத்திடுது. அவங்களுக்கு பகவானுடைய வைபவங்கள் எதுவுமே அவங்களால பார்க்க முடியாது, நினைச்சு பார்க்க கூட முடியாது. அது அப்படி இருக்கிறதுனால அவங்களால பிறப்பும் முடிவும் இல்லாத பகவானை அவங்களால அறிய முடியாது. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? மயங்கிய இவ்வுலகு அப்படிங்கிறாரு. யாரால மயக்கப்பட்டிருக்காங்க? பகவானுடைய அந்தரங்க சக்தியால் தான் மயக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் ஜீவர்களை அப்படி பகவான் மயக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு கேள்வி எழலாம். ஜீவர்களை அவங்க மயக்கி வச்சிருக்கிறது எதுக்குன்னா, அப்பதான் அவன் அவனுடைய சொந்த சுதந்திரத்தை முழுமையா பயன்படுத்துவான். அன்பா பாசமா ஒருத்தர்கிட்ட இருக்கிறோம், ரொம்ப பிரியமா இருக்கிறோம், அவங்க அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி தான் நடவடிக்கைகள்லாம் இருக்குது. ஒருத்தர் ரொம்ப பரிபூர்ணமா பாசத்துல இருக்கிறோம். அப்போ அவங்களோட மகிழ்ச்சி என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நாம மகிழ்ச்சியா இருப்போம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நமக்கு மகிழ்ச்சியை தர்ற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் பார்த்து நாமளும் திருப்தியாகி அதுல மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க நம்மளை மகிழ்ச்சி படுத்தணுங்கிறதுக்காக அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இல்லை. அவங்க பாட்டுக்கே தான் நடவடிக்கை இருக்காங்க. நமக்கு அவங்க நடவடிக்கைகள்ல ஒரு சில விஷயங்களை பார்த்து நமக்கு மகிழ்ச்சி வருது, திருப்தி வருது, அவங்க மேல அன்பு வருது. அன்புன்னா காரியமான அன்பு, அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்கிற அன்பு தான். அந்த அன்பு வருது. சில சமயங்கள்ல அவங்க வழக்கம் போல இருக்கிற அந்த நடவடிக்கையில மாற்றங்களை நம்ம கண்ணில் பார்க்குற நேரம் வருது. கருத்துலையோ கண்ணிலையோ நடத்தையில பார்க்குற நேரம் வருது. அப்போ என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதிருப்தி வந்த உடனே மகிழ்ச்சி பறி போயிருது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற எல்லாமே விபரீதமாவே தோணுது நமக்கு. அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் அவங்களுடைய நடவடிக்கையா இல்ல நம்மளுடைய மனமாற்றமா? அவங்க நடவடிக்கையும் கிடையாது, நமது மனமாற்றம் கிடையாது, நாம ஏமாற்றமும் கிடையாது. அதாவது நாம எப்பவுமே நமது தேக சம்பந்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட நமக்கு அறிமுகமான இந்த போதிய உடல் ரீதியான இன்பங்கள்லையும் மகிழ்ச்சியிலையும் நம்ம மனம் லயிச்சு இருக்கும்போது
அதுக்கு பொருத்தமானதை பார்த்து மகிழ்ச்சி அடையுது, பொருத்தமற்றதை பார்த்து துன்பப்படுது. அப்ப நம்மளுடைய அன்பையும் அந்த மகிழ்ச்சியவும் நாம அளக்குற அந்த அளவுகோலா எதை வச்சிருக்கிறோம்னா, நம்ம தேக சௌகரியம், தேகத்துல உள்ள புலன் இன்பங்கள், நம்ம மன இந்திரியங்களுக்கு தேவையான ஆறுதல்கள், இந்த குறைந்த அளவே அறிவு இருக்கிறதுனால அதுக்கு மேலான நிலைத்த விஷயங்களை பற்றிய சிந்தனைக்கு நம்ம கொஞ்சம் கூட பிரயத்தனப்படாம இருக்கும்போது, அது பற்றி அந்த தூய அன்பு அடையாளம் தெரிஞ்சுக்காம இருக்கும்போது, இந்த தற்காலிகமான இன்பங்களுக்காக நாம மெனக்கெடுறோம், அதை கவனிக்கிறோம், அது மூலமா நம்ம மகிழ்ச்சியவோ அல்லது இகழ்ச்சியவோ அனுபவிக்கிறோம். அப்போ அதுதான் அவர் முதல்ல சொல்றாரு, நான் அகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருத. அவருடைய உள்ளார்ந்த அன்பு, பகவானுடைய அந்தரங்க சக்தி, அந்தரங்க அந்த ஆன்மீக ஆற்றலை நமது ஆத்மார்த்தமான எண்ணங்களால தொடர்பு கொள்ளல. வெறும் மன கற்பனையினாலேயும் பழக்கத்தினாலேயோ அல்லது பிறப்பு சகவாசம் அந்த வாழும் சூழ்நிலையினாலேயோ அன்பு பாராட்டுறோம் இறைவன் கிட்ட. இறைவனை சித்திரமாகவோ விக்கிரகமாகவோ அல்லது வெறும் வேத இலக்கியங்களாகவோ வார்த்தைகள்ல எவ்வளவோ அவரை புகழ்ந்து பாடக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. அந்த மந்திரங்களாலேயோ நம்ம வழிபடுறோம். வழிபடுதல் அப்படிங்கிறதுக்கு நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லப்பட்டபடி நாரதர் சொல்றாரு, எப்படி ஆயினும், நாரத பக்தி சூத்திரம் அத்தியாயம் 2ல, எப்படியாயினும் ஒருவரது செயல்கள் அனைத்தையும் சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணித்து அவரை மறப்பதனால் துயரம் கொள்வதையே பக்தி என நாரதர் கூறுகின்றார். நாம எப்போவாது பகவானை பற்றிய நினைவில்லாமல் போய்விட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கோமா? அதாவது நமக்கு பிரியமானவங்களை கொஞ்ச நேரம் காணோம் அப்படின்னா தேடுவோம். அவங்க சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க, ஆனா வர்றதுக்கான நேரம் கடந்துருச்சு, அதிக நேரம் ஆயிடுச்சு. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவியா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, முதியவர்களா யாரா இருந்தாலும், நம்ம உறவுக்காரங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எங்க காணோம், எங்க போயிருந்தாங்க, இவ்வளவு நேரம் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் தவிப்போம். அப்போ அந்த பயமும் அந்த வேதனையும் எதனால வருது? அவங்க மேல வச்சிருக்கிற பற்றுனாலையும் மதிப்புனாலையும் பலன் கருதும் அந்த பரஸ்பர அன்பினால வருது. இது பகவானை விட்டு விலகி இருக்கிறதுல அந்த தவிப்பு வரணுங்கிறாரு நாரதர். எப்போ தண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்கிறவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, மூச்சு மட்டும்தான் தேவை அப்படிங்கிற நிலைமையில அவை இருப்பா இல்லையா? அந்த நேரம் நீ மூச்சு விட வேண்டாம், தண்ணிக்குள்ள மூழ்கிரு, உனக்கு வேண்டிய செல்வமெல்லாம் நான் தாரேன், உனக்கு எல்லா இன்பமும் காத்திருக்கு, கொஞ்ச நேரம் நீ அந்த மூச்சு அடக்கி தண்ணிக்குள்ளே இருந்துரு அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அது முடியாது, அது பிடிக்காது. அந்த நேரத்துல மூச்சை தவிர வேற எதுவுமே தேவைப்படாது. அப்படித்தானே? இந்த உதாரணத்தை படி பார்த்தோம்னா, பகவானை விட்டு விலகி இருக்கிற அந்த பகவானை விலகி இருக்கிறதுனா கோவிலை விட்டு வீட்டில் இருக்கிறதோ, வீட்டில் எல்லாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதோ கிடையாது. எல்லா இடத்துலையுமே பகவான் இருக்கிறாரு. இதே பூர்வமான அந்த இதே வாசியான பரமாத்மா நினைவை விட்டு தவறி போய் இருந்ததுல ஒரு துயரம், ஒரு தவிப்பு, நேரத்தை இழந்த இழப்பு அப்படிங்கிற ஒரு துயரம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பக்திங்கிறாரு. அப்ப நம்ம இவர் சொல்ற நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லியிருக்கிற இலக்கணப்படி பார்த்தோம்னா நாம எந்த அளவு பக்தனா இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியும். தன்னுடைய எல்லா செயல்களையுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறத மட்டும்தான் அவர் பக்திங்கிறாரு.
எல்லா செயல்களும்னா எந்த மாதிரியான செயல்கள்? நாம நமது சரீர சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை நகர்த்திக்கிறதுக்காக உழைக்கிறோம், பொருளீட்டுறோம், மற்றவர்கள்ட்ட பணிகிறோம், அல்லது யாரையாவது பணிய வச்சு வேலை வாங்குறோம், நடமாடுறோம், வியாபாரம் பண்றோம், எத்தனையோ செயல்களை செய்யறோம். இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கிற உணர்வா எப்படி செய்ய முடியும்? சர்வேஸ்வரனுக்கு அப்படிங்கிறார். எப்படி ஆயினும் ஒருவனது செயல்கள் அனைத்தையும் சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணித்து அவரை மறப்பதனால் துயரம் கொள்வதே பக்திங்கிறாரு நாரதர். இந்த எண்ணம் சாதாரண சிறுமதி கொண்டவனுக்கு எப்படி வரும்? அவனுடைய அறிவாற்றலுடைய எல்லையே எந்த வகையில் இருக்குதுன்னா, தன்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில, ஜட உலக வாழ்க்கையில மட்டும்தான் அவனுடைய அறிவே பரிபூர்ணமா வேலை செய்யுது. அதுக்கு மேலான விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டல. இதே மாதிரி நாத்திகர்களை விட பயங்கரமானவங்க இந்த இறைவனுக்கு அருவ பிரம்மத்தை வணங்குறவங்க. அவங்க ஒரு பழமோ பூவோ இல்ல நிறைய ஆபரணங்களையோ பிரசாதங்களையோ விக்கிரகத்துக்கு அர்ப்பணிப்பாங்க, பூஜாரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அந்த செயல்கள் எல்லாமே தனது சம்பந்தப்பட்ட செயல்களா இருக்கும். அதாவது அது தொழிலாவோ அல்லது அந்த உழைப்பு, அது வேலை, அது அதனுடைய ஊதியத்துக்காகவோ, தன் குடும்ப பராமரிப்பு அல்லது வாழும் முறை, அந்த வாழ்க்கை முறையில அறிமுகப்படுத்தப்பட்ட வாழ்க்கையா ஒரு இயந்திரகதியா செய்வாங்க. இது ஒரு பக்தனால மகாபிரபு கூட இருக்கும் போதும் சரி, இங்கே நம்ம சாதாரணமா பூசலார்னு ஒருத்தர் மானசீக பூஜையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. மனதளவுல பூஜைக்கு தகுந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்குவாங்க. இப்ப நம்ம டெய்லி தினசரி நம்ம சந்தியா ஆரத்தி பண்றோம். அது பக்திவினோத் தாகூர் மனப்பூர்வமா மானசீகமா கற்பனை பண்ணினது. கங்கை கரையில பக்தர்கள் எல்லாம் கூடுறாங்க. ரத்ன சிம்மாசனத்துல சைதன்ய மகாபிரபு வந்து உட்கார்கிறார். பிரம்மா ஆரத்தி காட்டுறாரு. அங்க சிவபெருமானும் நாரதரும் கூட மகாமந்திரம் சொல்லி ஆடி பாடுறாங்க. அந்த இடமே உற்சாகமா இருக்குது. இப்படி ஒரு கோலாகலமான பூஜைய மானசீகமா அவர் கவிதை வடிவில பாடி மானசீகமா தினசரி ஆரத்தியை இந்த மாதிரி அனுபவிக்கிறார். சந்தியா ஆரத்தி இதைத்தான் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம் கௌடிய வைஷ்ணவத்துல. அப்போ இது வந்து மானசீகமா நடக்கிறது தான். ஆனா அது உண்மை. அங்க பக்திவினோத் தாகூர் மகாராஜை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் நாரதரும் அந்த இடத்துல பிரம்மா ஆரத்தி காட்டுறாரு. சிவபெருமானும் நாரதரும் மகாமந்திரம் பாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனந்தமா மிருதங்கமோ கரதாளமோ கோலாகலமா இசையோட அந்த மகாமந்திரத்தை ஒலிக்க செய்யறாங்க, பாடுறாங்க. இந்த காட்சிய தினசரி பொழுத சாயந்தரம் அந்தி நேரத்துல நம்ம பாடுறோம், வணங்குறோம். ஆனா உண்மையில அதை நம்ம நேர்ல பார்க்கல. சிவபெருமான பிரம்மா ஆரத்தி காட்டுறத பார்க்கல. இங்க நம்ம பூசாரி நமக்கு தெரிஞ்சவர் தான் ஆரத்தி காட்டுறாரு. ஆனா பக்திவினோத் தாகூரை பொறுத்த வரைக்கும் அது பிரம்மா ஆரத்தி காட்டுறாரு. இந்த மாதிரி தன்னுடைய எந்த செயலாய் இருந்தாலும் பகவானோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அது பகவானுக்கு உகந்ததா, பகவான் நினைவுகளோட அந்த வேலையை செய்கிறது. பகவான் நினைவோடையே எல்லா வேலையும் செய்கிறது. பகவான் நினைவு இல்லாம எந்த வேலையுமே செய்யறது இல்லை. தன் சரீர சம்பந்தப்பட்ட வேலைகளை கூட, புலனின்பங்களை நுகர்வதாக இருந்தாலும் கூட, தன் தேகத்தை பராமரிக்கிற வேலையாக இருந்தாலும் கூட, இந்த ஜட உலகத்துல வேற ஒருத்தர்கிட்ட கோவிச்சுக்கிறதோ இல்லை திருத்துறதோ இல்லை அன்பு காட்டுறதோ எந்த மாதிரியான இந்திரிய போகங்கள்லையும் இந்திரிய ரோகங்கள்லையும் இருந்தாலுமே அதுக்கும் நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறது, வேலை செய்யறது. அதான் சர்வேஸ்வரனுக்குன்றாரு. மயி சர்வாணி கர்மாணி அப்படிம்பாரு கிருஷ்ணர் கீதையில. எந்த ஒரு இதெல்லாம் இருந்தாலும் சரி அது பகவானுடைய சம்பந்தம். அது பகவான் நினைவில்லாம ஒரு சில நேரங்கள் இருந்துட்டோம்னா அது
மனசுல பெரிய இழப்பாகவும் வேதனையாகவும் இருக்கணும். உறவுகளுக்காக வேதனைப்படுறோம், பொருள் இழப்புக்காக வேதனைப்படுறோம், எதையா தொலைச்சிட்டு கைதவறி போன பொருளுக்காக கவலைப்பட்டு எவ்வளவு வேதனைப்படுறோம். இதெல்லாம் என்னைக்காவது பகவான் நினைவு இல்லாம இவ்வளவு நேரம் இருந்துட்டனே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கோமா? அப்படி படணும். அப்பதான் அப்பதான் பக்தி இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டி தொழில் முறையில நாம எல்லாரையும் போல இறைவனை பிழைப்புக்காக, அதாவது தற்காலிகமான விஷயங்களுக்காக பயன்படுத்துறோம். அதுல அவர் உதவி செய்யணும்னு வேற அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். அவர்கிட்ட கேட்கறது, நாம விரும்புறது கேட்கறது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. கேட்கறது எப்ப கிடைக்கும்னு தெரியாது. நம்ம கேட்கறத அவர் பார்த்துட்டாரா கேட்டுட்டாரா அப்படிங்கிறது கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா விருப்பங்களை அப்படியே தான் வச்சிருக்கிறோம். இப்ப நான் என்ன நினைச்சு பேசுறேன், என்ன நினைச்சு கேட்கிறேங்கிறத உள்ள இருந்து கிருஷ்ணர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்து பேசணும். அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சு பேசணும், தெரிஞ்சு நினைக்கணும், தெரிஞ்சு செயல்படணும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு பக்தி. அது மறந்தா, அதுல வேதனைப்பட்டா அதுக்கு பேரு பக்திங்கிறாரு நாரதர். அது இந்த மாதிரி இருக்கணும்னா அவனுக்கு பூரண அறிவு இருக்கணும். இந்த உலகத்தை பற்றி, ஜட உலகத்தினுடைய முடிவற்ற தன்மையை பகவான்கிட்ட உணர்ற மாதிரி மாற்றங்களும் முடிவுகளுக்கும் உட்பட்ட ஒரு வரையறைக்கு உட்பட்ட இந்த பௌதிக உலகத்தை பற்றிய அறிவும் அவனுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது முழுமையான அறிவு. அவனால மட்டும்தான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். இந்த முழுமையான அறிவு இல்லாம வெறும் தேகத்துல ஜட உலக வாழ்க்கையை பற்றிய சிந்தனையில மட்டுமே லயிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சின்ன அறிவு தான் இருக்குது. அவங்களால பகவானை யோசிக்க முடியாது. அதைத்தான் அவர் சொல்றாரு. அவருடைய அந்தரங்க சக்தியால அவங்க மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க மறைக்கப்பட்டிருக்கார்களா கிருஷ்ணருக்கு, இல்ல கிருஷ்ணர் அவங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. அவங்களால கிருஷ்ணரை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? கிருஷ்ணர் அவர் சொல்றார், நான் மறைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் அப்படித்தான் சொல்லுவார். உண்மையில ஜீவர்கள் பகவானுடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. பகவான் பார்வை பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த திரையை விலகி அவன் வெளியில வந்துருவான், காப்பாற்றப்பட்டுருவான். பகவான் பார்வை அவன் மேல படணும்னா ஒரு தூய பக்தன் அவனை பார்க்கணும், அவனுக்காக இறக்கப்படணும். ஆச்சாரியன் நமக்கு இறக்கப்பட்டதுனால நமக்கு அந்த திரை விலகி இருக்கு. பகவான் பார்த்தாரு. பகவான் பார்க்கலைன்னா நாம பகவானை பார்க்க முடியாது. ஆனா அவர் இங்க எப்படி சொல்றாரு? நான் அவர்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது இவரே திறப்பட்டு இவரே ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஒரு தூய பக்தர், அந்த முழுமையா கிருஷ்ணரை தெரிஞ்சவர் அந்த ஜீவர்களை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க அந்த மறைப்புல இருந்து வெளியில வந்துருவாங்க. அவங்களுக்கு திரை விலகிடும். என்ன இது வெளிச்சம் அப்படின்னு பார்ப்பாங்க, குருவை பார்ப்பாங்க. குருவுக்கு பார்க்கும் போதே குருவோட பின்னணியில கிருஷ்ணரை பார்த்துருவாங்க. கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அவர் மறைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும், அவர் மறைக்கப்பட்டு இருந்தாலும் குருவினுடைய பார்வை அவங்களுக்கு பட்ட உடனே மகிழ்ச்சி தெரிஞ்சிடும். இங்கே என்ன இடைஞ்சலே என்னதுன்னு கேட்டா, நாம பௌதிக உலகத்துடைய விஷயங்களுக்கும் ஆன்மீக ஆனந்த விஷயங்களுக்கும் நமது தேகத்துல கர்மாப்படி உறவுகளாலையும் நமது அறிவாலையும் நாம அறிமுகமாயிருக்கிற அந்த இன்பமான விஷயங்களுக்கும் துயரமான விஷயங்களுக்கும் நாமளே திருத்தி அதற்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம். அந்த மதிப்பெண் அந்த இதுபடி சொந்த புத்தி கணக்குனால தப்பா சொல்றோமா சரியா சொல்றோமான்னு நமக்கே தெரியாம தப்ப சரின்னும் சரிய தப்புன்னும் குழப்பத்துல இருக்கும்போது குருவினுடைய பார்வை வெளிச்சத்துல கூட நம்மளை திருத்திக்க முடியாம போயிருது. கவனத்தை அந்த பக்கம் செலுத்துறது இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சரணடைன்னு தான் சொல்றாரு பகவான். ஆனா நாம நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கும் நம்மளை
வடிவமைச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றேன், நானே பண்றேன்னு சொல்லி நம்மளை நாமளே போராடிக்கிட்டு இருக்கிறதுனால முன்னேற்றம் இல்லாம அப்படியே நின்று போடுறோம். இது ஒரு வகையான மாயை. பகவானுடைய மாயையில இதுவும் ஒரு வகையான மாயை தான். பொதுவா பக்தியை பற்றிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு எந்த மாதிரி அறிவூட்டப்படுகிறது அப்படின்னா, இறைவனால மட்டும் நமக்கு அறிவூட்டப்பட்டா பரவாயில்ல. ஆனா இறைவனை பற்றிய கருத்துக்களை சொல்லக்கூடிய பல வகையான அவரவர் சொந்த அபிப்பிராயம் கலந்து உள்ளது உள்ளபடி சொல்றதுக்கு துணிவு இல்லாம, என் திறமையை பார், என்னுடைய அறிவாற்றலை பார், நான் உனக்கு குருவாய் இருந்து உனக்கு வழி நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரியான பல அபிப்பிராயங்கள்ல மாயாவாதிகளும் நாத்திகர்களும் கூட நமக்கு வழி நடத்த ஆரம்பிச்சதுனாலதான் நமக்கு இந்த குழப்பமே. நாம அதை அடையாளம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நேரடியா ஒரு தூய பக்தருடைய சகவாசத்துல இருந்தோம்னா, அவங்களுடைய வழிகாட்டுதல்படி இயங்கினோம்னா, நமது புலன்களுக்கும் நமது மன இந்திரியங்களால் ஏற்படக்கூடிய எல்லா வகையான மயக்கங்கள்ல இருந்தும் நாம தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து அவைகளையெல்லாம் ஒரு விதிவிலக்கம் இல்லாம, இதெல்லாம் பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒரு விதிவிலக்கம் இல்லாம எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சுக்கிட்டு மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தோம்னா நம்மளால நம்ம மேல ஏற்படக்கூடிய அபிப்பிராயங்களை பற்றிய எந்த ஒரு விபரீதமும் நம்மளை சீண்டி பார்க்க கூட தைரியம் இருக்காது அந்த செயல்களுக்கு, தீய செயல்களுக்கு. புரியுதா? அதனால சோம்பல், முயற்சியின்மை, தனக்குத்தானே வருத்தப்பட்டு எல்லாம் என் தலைவிதி என் கர்மாங்கிறது, அப்புறம் என் திறமையை பார் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான அபிப்பிராயங்கள்லாம் நம்மளை விட்டு தானா போயிடும். ஆனந்தம்ங்கிறதுக்கும் மகிழ்ச்சிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மகிழ்ச்சிக்கு பின்னால சுமையோ விலையோ ஒண்ணு இருக்கும். ஆனா ஆனந்தம் நிரந்தரமானது. அது கிடைச்சிரும் கிருஷ்ணர்கிட்ட. அதுக்கு நம்ம சரணாகதி மட்டும்தான். எந்த நேரத்திலையும் பகவானை பற்றிய நினைவுல தாராளமா இருக்கலாம். இப்போ போய் கடவுளை நினைக்கலாமா அப்படின்னு சங்கோஜப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா நாரதர் சொல்லி இருக்கிறது, சர்வேஸ்வரனான பகவானுக்கு அவனுடைய எல்லா செயல்களையும் அர்ப்பணிக்கிறது தான்ங்கிறாரு. எப்பவும் நினைக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் மகாபிரபுவும் கொடுத்திருக்கிறாரு. மகாமந்திரத்தை சொல்றதுக்கு கால நேரம் எல்லாம் சொல்லவே இல்லை. எப்பவும் ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவ சதி கௌர் பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சிறுமதி கொண்டோர்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம், சும்மா சின்ன புத்திக்காரன்னு சொன்னா அவன் முழுமையான புத்தியை வச்சுக்கிட்டு சின்னதா செயல்பட்டான்னா அது சின்ன புத்தின்னு தான் சொல்லியிருக்கு. அதை நம்ம மறந்துடாம சிறுமதி கொண்டோர்னா யாருன்னு அது ஒரு தனி இனமா பார்க்க வேண்டியது இல்லை. நாமளும் தான் நமது முழுமையான அறிவை, கிருஷ்ணரை பற்றிய அறிவை நாம பயன்படுத்தாம இந்த பௌதிகத்துக்கு மட்டுமே அறிவை பயன்படுத்தினோம்னா நம்மளும் அந்த சின்ன புத்தி தான். அவங்களுக்கு அந்த அறிவியினர்கள், அறிவை வீணமா செயல பண்றவங்க. பிரம்ம சமீதியில பிரம்மாவும் சொல்றாரு, முழுமுதற் கடவுளே, பரமாத்மாவே, எல்லா மறைகளுக்கும் இறைவனே, இவ்வுலகில் உமது சக்தியையும் லீலைகளையும் யாரால் கணக்கிட முடியும்? நீர் எப்போதுமே உமது நித்திய சக்தியை பெருக்கிக் கொண்டு யாராலும் புரிந்து கொள்ள முடியாதவராகவே இருக்கின்றீர். கற்றறிந்த விஞ்ஞானிகளும் ஞானிகளும் உலகின் அணு அமைப்பை அல்லது பல உலகங்களின் அணு அமைப்பை கூட ஆராயலாமே, எனினும் அவர்கள் முன்பு இருந்தும் கூட உமது சக்தியை வலிமையையும் அவர்கள் கணக்கிட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு பிரம்மா கூட வணங்குறார். அவங்க அணுவை கூட ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அவங்க பக்கத்திலேயே இருக்கிற பகவானை அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாரு. பிரம்மாவே சொல்றாரு, ஞானிகளும் விஞ்ஞானிகளும் கூட முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா பகவானுடைய முடிவற்றவர், அதாவது அவ்வியக்த, அவரது நித்திய உருவமும் அறிவும் ஆனந்தமும் ஆனது, அவரது சக்திகளோ எல்லையற்றது. இப்பேற்பட்ட அந்த பகவானை ஏன் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல? எளிமையும் தூய்மையும் அன்பும் இருந்தால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். எப்போ நாம கடினமாக்கிக்கிறோமோ அப்பவே ஆனந்தத்துக்கும் நமக்கும் வெகு தொலைவாயிரும்.
புரியுதா? நாம நம்மள கடினமாக்காம சுலபமா இருந்தா, மகாமந்திரத்தை சொல்லிட்டு சும்மா குருவே சரணம்னு இருந்தா சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாச்சாரி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.